உங்க பேச்சுக்கு மதிப்பில்லையா? முதல்ல நம்மள மதிக்கும்படியா ட்ரெஸ் பண்ணணும். இதுக்காக நெறைய நகை போடணும்னு அவசியம் இல்ல. காஸ்ட்லியான புடவையோ, சுடிதாரோ போடணும்னு அவசியம் இல்ல. ஓரளவு பளிச்சுன்னு கலர்ல கம்மி ரேட்டா இருந்தா கூட டிசைன் நல்லா இருக்கணும். கவரிங் நகையா இருந்தாலும் சிம்பிளா டிசைனா அழகா போடணும். அப்புறம் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே போக்கூடாது. அதுக்காக திமிராவும் போக்கூடாது. சாதாரணமா நடந்துக்கணும். அப்பதான் முதல் பார்வையிலேயே நம்மள மதிப்பாங்க. விசேஷமா இருந்தாலும் சரி, அது வீட்லயே இருந்தாலும் சரி, இப்படித்தான் நடந்துக்கணும். வீட்லன்னா அக்கம் பக்கம், நம்ம நெருங்கிய சொந்தக்காரவங்க, இவங்ககிட்டயும் இப்படிதான் நடந்துக்கணும். அப்புறம் உங்கள யாராச்சும் நிராகரிச்சாங்கன்னா, அவங்கள தேடி போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா, நம்மள குறைச்சு மதிப்பாங்க. நீங்க எதார்த்தமா போயி, அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தானேன்னு நீங்களா போய் எப்பயாவது பேசினா தப்பில்ல. அப்புறம் அவங்க எப்போதுமே நீங்க தான் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நீங்க எதார்த்தமா ஏதாவது அடுத்தவங்கள பத்தி சொல்லியிருப்பீங்க. இத பரப்புறதுக்குன்னே தான் நம்ம கூடயே இருந்துகிட்டு, நம்மளையே போட்டு குடுப்பாங்க பாருங்க. அவங்க போயி நீங்க எதார்த்தமா சொன்னீங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயம். அத அந்த ஆளுகிட்ட போய் பத்த வச்சுருவாங்க. இது தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியும். அவங்க நம்மகிட்ட நேரா கேட்டா கூட, என்ன சொன்னோம்னு சொல்லிடலாம். நம்மள அவங்க கிட்ட பத்த வச்சாங்க பாருங்க, அந்த ஆளு 1க்கு 2ஆ போய் சொல்லியிருப்பாங்க. இத அவங்க மனசுல விளக்கம் குடுத்து புரிய வைக்கவே முடியாது. அதனால விட்டறணும். இது தானாகவே அவங்களுக்கு பத்த வச்ச ஆள பத்தி புரிய வரும். அப்ப அவங்கள புரிஞ்சுப்பாங்க. அதனால ஒரு தடவ சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கலாம். ஆனா நிரூபிக்க முயற்சிக்காதீங்க. இத இப்படியே விட்டுட்டா, நம்ம மேல ஆரம்பத்துல கோவமா இருந்தாலும், இது அவங்களுக்கு புரிய வரும்போது, நம்ம மேல ஒரு மரியாதை வரும். அப்புறம் கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. அதே மாரி தான் நம்மகிட்ட இன்னொருத்தவங்கள பத்தி பத்த வைப்பாங்க. அதையும் நம்ம நம்பக்கூடாது. நீ என்கிட்ட வந்து இன்னொரு ஆள பத்தி பத்த வைக்கிறியே, நீ என்ன பத்தியும் இப்படி தானே பத்த வைப்பன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அவங்க சொல்றதையும் நம்பக்கூடாது. அவங்க சொன்னத நம்பி இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட்டோம்னா, உண்மை தெரிய வரும்போது அது சங்கடமா ஆயிடும். இது நம்மள பத்தி மதிப்ப குறைக்கும். இப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டா, நம்ம பேச்ச மதிப்பாங்க. நம்மளையும் மதிப்பாங்க.